Hi my dear students and parents. இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா எம்சிசியில் இருக்கிற புது அப்டேட் ரிலேட்டட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எம்சிசி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங். ஸோ இது வந்து ரிவைஸ்டு, ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது இல்லை, இது ரிவைஸ்டு ஷெட்யூல் தான். ஸோ ரிவைஸ்டு ஷெட்யூல் என்ன சொன்னாங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் வந்து 17ஆம் தேதி மார்னிங் ஸ்டார்ட் ஆயிட்டு 17ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும் ஆஸ் பர் சர்வர் டைம். ஆனா நேற்று ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்வர் ஓப்பனே பண்ண முடியல, ஒரு சில பேரால அது சாய்ஸ் லாக் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் நேத்து ஈவினிங் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் படி உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் நேத்து, சரிங்க, சாய்ஸ் லாக்கிங் வந்து ஏன்னா நேத்து டைமுக்கு ஸ்டார்ட்டும் ஆகாம இருந்துச்சு. ஸோ சாய்ஸ் லாக்கிங் ஆக்சுவலா எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கணும்? நேத்து காலையில, ஓகேவா, காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க புது நோட்டிபிகேஷன்ல, சாய்ஸ் லாக்கிங் வந்து ஈவினிங் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 18ஆம் தேதி நைட், அதாவது நீங்க இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இது வந்து ஏஎம் பிஎம்ல டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் நினைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து மனசுல வந்து இன்னைக்கு மத்தியானம் 12 மணியோட நிப்பாட்டணும்னு ஆசைப்படல, இந்த வீடியோ போட்டுக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஸோ இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரியா? சாய்ஸ் லாக்கிங் நம்ம பண்ணிடணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிளா இருப்பேன். என் நம்பர் வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஈவன் தமிழ்நாடு கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? கால் பண்ணாதீங்க, என்கிட்ட இந்த சிம்மு கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து இன்னும் எந்த மாற்றமும் இன்னும் கொடுக்கல, ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலா ஆல் இண்டியா கோட்டால வந்து ஷெட்யூல் இவ்வளோ தள்ளி போயிருக்குன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் தள்ளி போயிருக்கணும். ஆனா இன்னுமே அந்த அப்டேட் எதுவுமே இன்னும் வராம இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் எஸ், செல்ஃப் ஃபினான்சிங்க்கு ஒரு காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வாங்க போறாங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் நான் உங்களுக்கு ஒரு காலேஜ்ல எவ்வளோ ஃபீஸ் வாங்குறது இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அதை தயவு செய்து பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிஃபரன்ஸை கொஞ்சம் மாத்திக்கோங்க, தப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல நினைச்சது. உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஸோ எத்தனை பேர் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. எத்தனை சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க, எத்தனை காலேஜ் ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.